ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வார கடைசியில் ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ ஜாலியாக ஒரு ட்ரிப்பு இல்லையா பார்க்கு பீச் இப்படி எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அப்படிதான் இங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக மவுண்ட் ஹாலிஸ்டனுக்கு பனிசறுக்கு விளையாடுறதுக்காக வராங்க. அந்த பனிசறுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரோப் காரில் மலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து பனிசறுக்கு பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி இவங்களும் ஒரு ரோப் கார்ல போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, பாதி தூரத்துல ரோப் கார் ஸ்டாப் ஆயிடுது. ஆபரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்குது. இவங்க நடு காட்டுல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே இல்ல, இவங்க மட்டும் தனியா ரைடு போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? யாராவது காப்பாத்துறாங்களா, இல்ல ஆபரேட்டர் திரும்ப வந்து ஆன் பண்ணி விட்டுறானா? அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்றாங்க, எப்படி எல்லாம் போராடுறாங்க அப்படிங்கறத சொல்ற வேற லெவல் சர்வைவல் படம் தான் ஃப்ரோசன். வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வாங்க இப்ப கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஆரம்பமே அழகா சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பனிமலை தான் காட்டுறாங்க. இந்த மலை பேரு மவுண்ட் ஹாலிஸ்டன். இங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த மலையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பனிசறுக்கு விளையாடுறதுக்காக கீழே இருந்து ரோப் கார் மூலமா மேல மலை உச்சிக்கு போயிட்டு அங்க இருந்து பனிசறுக்கு விளையாண்டுக்கிட்டே கீழே வருவாங்க. இதுதான் இந்த மலையோட ஸ்பெஷல். அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட். அதாவது வீக்கெண்ட்ல மட்டும்தான் இந்த ரோப் கார் சிஸ்டம் ஓப்பன்ல இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். மற்ற நாள் வீக் டேஸ்ல எல்லாமே க்ளோஸ்டு தான். அதனாலதான் வீக்கெண்ட்ல எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்காக இங்க வராங்க. அப்படிதான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. இவன் பேரு டேனி, டேனியோட லவ்வர் பார்க்கர், டேனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜோ. இவங்க 3 பேரும் பனிசறுக்கு விளையாடுறதுக்காக வராங்க. வந்தவங்க நேரா டிக்கெட் கவுண்டருக்கு போகாம ஓரமா உட்காந்து ரைடு போறவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 3 டிக்கெட் வாங்குறதுக்கான காசு இவங்க கிட்ட இல்ல. ஜோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ரோப் கார் ஆபரேட்டரா இருக்கான். அவன் வந்தானா அவங்கிட்ட சொல்லி இந்த கம்மியான காசுல 3 டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் அவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அவன் வரல. வேற எவனா வந்து ஷிஃப்ட் ஜாயின் பண்றான். இதை பார்த்துட்டு 3 பேரும் கடுப்பா வராங்க. ஏண்டா ஃப்ரெண்டு வருவான், அவன் வருவான், இவன் வருவான்னு பெரிய சீன்லாம் போட்ட, இப்ப யாரா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி டேனியும் கடுப்பா வரும். இப்ப வேற வழி இல்லாம டேனி என்ன பண்றான்னா, பார்க்கர் கிட்ட ஒன்னால மட்டும் தான் முடியும், நீ நினைச்சா போய் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம், ஆபரேட்டர் போய் கொஞ்சம் வலிஞ்சு குழஞ்சு பேசு, எதையாவது பேசி 3 டிக்கெட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஏன் என்ன சொல்றீங்க, நீங்க போய் யாராவது டிக்கெட் வாங்கிட்டு வரலான்னு கேட்டா, நாங்க எப்படிமா போய் வாங்க முடியும், நீ தான் பொண்ணு, உன்னை பார்த்தாதான் வலிஞ்சுக்கிட்டு டிக்கெட்டை கொடுப்பான், அதனாலதான் உன்னை போக சொல்றோம், நாங்க சொல்ற மாதிரி நீ போய் பேசு, எங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்கன்னு சொல்லு, கிரெடிட் கார்டை மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டோம், எங்க கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதை வச்சுக்கிட்டு 3 டிக்கெட் அரேஞ்ச் பண்ண தர முடியுமா ப்ளீஸ்னு கொஞ்சம் வளைஞ்சு குழஞ்சு பேசு, நீ பேசுறதுலயே அவன் மயங்கி டிக்கெட்டை கொடுத்துடணும் அப்படின்னு டேனி சொல்றான். பார்க்கரும் சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போறா. அந்த ஆபரேட்டர்கிட்ட போய் கேஷுவலா பேசுறா. அவன் தம் அடிச்சிட்டு இருக்கான். இவளும் போய் எனக்கு ஒரு தம் கிடைக்குமான்னு சொல்லி இவளும் வாங்கிக்கிட்டு கேஷுவலா பேசிட்டு இருக்கா. அப்ப பேசிட்டே சரி உங்க டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன், நாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம், நாங்க ரைடு போலான்னு வந்தோம், அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் எங்க அம்மாவோட கிரெடிட் கார்டுல நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன், நீங்க எதுவும் செலவு பண்ண வேணாம், எதுவும் அமௌண்ட் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லியிருந்தேன், அதனால அவங்களும் யாரும் அமௌண்ட் எடுத்துட்டு வரல, நானும் கிரெடிட் கார்டை பெட்ரோல் போட போகும்போது பெட்ரோல் பங்க்லேயே மிஸ் பண்ணிட்டேன், எங்க கிட்ட அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு 3 டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா சார் ப்ளீஸ் அப்படிங்கிறா. என்னம்மா விளையாடுறியா, உனக்கு இந்த காசுக்கு நான் டிக்கெட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு என் வேலைக்கு நான் ராமம் போட்டுக்க சொல்றியா அப்படிங்கிறான். இந்த கேப்ல டேனியும் ஜோவும் அங்க பேசிட்டு இருக்காங்க. ஜோ என்ன சொல்றானா, அவளால டிக்கெட்லாம் வாங்கிட்டு வர முடியாது, இவ பேச்சுல மயங்கி அந்த ஆபரேட்டர் ஒன்னும் 3 டிக்கெட்டை தூக்கி கொடுத்துட மாட்டான் அப்படின்னு ஜோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டேனி, இல்ல கண்டிப்பா பார்க்கர் வாங்கிட்டு வருவா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ வேணா பாரு, அவ 3 டிக்கெட்டோட தான் வருவா அப்படின்னு சொல்லி டேனி சொல்றான். இந்த ஜோவுக்கு பார்க்கர் வந்ததுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஏன்னா ஜோவும் டேனியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணும், ஜாலியா வந்து இங்க பனிசறுக்கு பண்ணி விளையாடணும் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா டேனி வந்து பார்க்கரை கூட்டிட்டு வந்துட்டான். பார்க்கர் வந்ததுனால இவங்களால சரியா விளையாட முடியாது, ஏன்னா அவளுக்கு விளையாட தெரியாது, நாமளும் என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ஜோ கொஞ்சம் காண்டாவறான். உன்னை யாரு அவளை கூட்டிட்டு வர சொன்னது, அவளால சரியா விளையாடவும் முடியாது, நாம 2 பேரும் வரதா தானே பிளான், நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஜோ கேக்குறான். அதுக்கு டேனி, இப்ப அவளை கூட்டிட்டு வந்ததுனால உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசுறது எனக்கு சரியா படல அப்படின்னு டேனி சொல்றான். சரி ஓகே நான் சும்மா கேஷுவலா தான் சொன்னேன், நீ எதுவும் நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல அங்க பார்க்கர் வந்து நிக்கிற.
நான் டிக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. இவங்களும் ஜாலியா பாத்தியாடா யாழ, நான் சொன்ன மாதிரி டிக்கெட் வாங்கிட்டா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி போறான். இப்ப 3 பேரும் ரைடுக்கு கிளம்புறாங்க. அங்க போனா அந்த ஆபரேட்டர் பாக்குறான், ஏமா கேர்ள் ஃப்ரெண்ட் தானே சொன்னேன் அப்படின்னு பாக்குறான். கேர்ள் ஃப்ரெண்ட் தானே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரைடு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஜாலியா அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு ரைடு போறாங்க. அந்த சேரும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் ஏறி போகுது. அந்த மலையில சேர்ல உட்காந்துட்டு அந்த மலையோட அழகை ரசிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த ஹைட்ல இருந்து பார்க்கும் போதுன்னு சொல்லி அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்காங்களே, நாமளும் இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லிட்டு பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த மலையும் அவ்வளவு அழகா இருக்கு. உயரத்துல இருந்து பார்க்கும்போது பனிமலையும் அதுக்கு நடுவுல மரமும் ரொம்ப அழகான பிளேஸா இருக்கு. இப்ப அப்படியே மேல போக 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 குளிரும் அதிகமா இருக்கு. அதுக்காக பார்க்கர் என்ன பண்றான்னா சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு ஜோ என்ன சொல்றான்னா, ஃப்ரெஷ்ஷான காத்து சுவாசிக்கிறதுக்காக தான் மக்கள் எல்லாம் தேடி இந்த இடத்துக்கு வராங்க. ஆனா இங்க வந்தா இங்க இருக்கிற காத்தும் ஒரே சிகரெட் நாத்தமா அடிக்குதுன்னு கமெண்ட் அடிக்கிறோம். இப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரோப் கார் ஸ்டாப் ஆயிடுது. ஒண்ணுமே புரியல. பார்க்கர் ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா அவளுக்கு ஹைட்னா பயம். அதனால ரொம்ப பயந்து போயிருக்கா. என்னடாச்சு, எதுக்கடா காரை ஸ்டாப் பண்ணீங்க? காசு கொடுத்து தானே டிக்கெட் வாங்கணும், கார் ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க இங்க டேனியும் ஜோவும். ஆனா பார்க்கர் ரொம்ப பயந்து போயிருக்கா. இவ பயந்துட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜோ என்ன பண்றான்னா வேணும்னே அவளை வெறுப்பேத்துறதுக்காகவே அந்த சேர்ல எகிரி எகிரி குதிக்கிறான். அவன் குதிச்ச குதியில அந்த சேர் எல்லாம் ஆடுது, மொத்தமா ஆடுது. மேல அந்த வீல காமிக்கிறாங்க பாருங்க. அதான் அறிவு கட்டவனே, உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடான்னு சொல்லி பார்க்கரும் கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் டேனி தான் சமாதானப்படுத்துறான். ஒண்ணு இல்ல சும்மா அவன் விளையாட்டுக்கு தான் பண்றான், நீ எதுவும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி பார்க்கற டேனி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே காரும் ஸ்டார்ட் ஆயிடுது. போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க அப்படியே அழகான பனி படர்ந்த மைதானம் மாதிரி இருக்கு. அங்கதான் எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் போயிட்டு பனிசறுக்கு பண்றதுக்கு எல்லாம் ஆயத்தமாகறாங்க. அந்த கால் அந்த பலகை எல்லாம் மாட்டுவாங்கல்ல, பலகை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேனி என்ன பண்றான்னா பார்க்கருக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டு விடுறான். ஆனா பார்க்கர் அதை போட்டுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன குழந்தையா எனக்கு ஹெல்மெட் போட்டு விடுறேன்னு சொல்லி பார்க்கர் அதை போட்டுக்க மாட்டேங்கிறா. இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போற, எங்கேயாவது விழுந்தினா தலையில அடிபடும், அதனால நீ ஹெல்மெட் போட்டுதான் ஆகணும்னு சொல்லி ஹெல்மெட்டை போட்டு விடுறான். இப்படி இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிற சமயத்துல பக்கத்துல இன்னொரு பொண்ணு அவ ஷூ லேஸ கட்ட முடியாம தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜோ தான் போறான். போய் அவளை தூக்கி விட்டு அவ கால்ல ஷூ லேஸ் எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேகமா ஜோவை பிடிச்சு தள்ளி விட்டுறான். ஏன் முன்னாடியே என் ஆள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவன் கோவமா கத்திட்டு இருக்கான். யோ, நான் என்ன பண்ணேன், நான் ஹெல்ப் தானே பண்ண வந்தேன் அப்படிங்கிறான் இவன். அந்த பொண்ணு அந்த ஆளை பிடிச்சு பயங்கரமா திட்டுறா. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, அவர் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எது வந்து பிடிச்சி தள்ளி விடுறா, போ முதல்ல இங்க இருந்து அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறா. அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஜோ கிட்ட சாரி அவன் இப்படி பண்ணதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. இப்ப 3 பேரும் அப்படியே ரைடு கிளம்புறாங்க. இவங்க எல்லாம் ஜாலியா ரைடு போறாங்க. ஆனா பார்க்கர் வந்து அவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால சரியா அவளால விளையாட தெரியல. போய் தொப்புன்னு கீழே விழுகிறா, முட்டிக்கிறா. இப்ப அவளை போய் தூக்கி விடுறதும் அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுமே டேனிக்கு வேலையா இருக்குது. ஆனா இது ஜோக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. இவனால ஸ்கீயிங் பண்ணவே முடியல. அங்கங்க டேனிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு திருப்தியே இல்ல. நம்ம விளையாண்டோம் ஸ்கீயிங் பண்ணோங்கிற ஒரு என்ஜாய்மெண்டே அவனுக்கு இல்ல. கடுப்பா இருக்குது ஜோக்கு. இப்படியே ஸ்கீயிங் பண்ணி மலையில இருந்து கீழே வந்துட்டாங்க. கீழே வந்தா அங்க ஒரு ரெஸ்டாரண்ட், அங்க போய் ஒரு பிரேக்குக்காக டீ காஃபி சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க. பார்க்கர் வந்து அங்க தனியா அங்க நின்று காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கா. டேனியும் ஜோவும் உட்காந்தா பேசிட்டு இருக்காங்க. ஜோவுக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல அவன் விளையாண்டதுல. ஏதோ வந்தோம் சும்மா அங்கங்க நின்னுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணி இருக்கு. திருப்தி இல்லாமலே பேசிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்கரும் கேட்டுக்கிறான். ஜோவுக்கு விளையாண்டதுல திருப்தியே இல்லங்கிறது நல்லாவே பார்க்கருக்கு புரியுது. அதனால அவன் என்ன சொல்றேன்னா, நான் வந்து லாட்ஜ்ல போய் வெயிட் பண்றேன், ஏன்னா அவங்க பேக் போன் எல்லாமே ரூம்ல வச்சிருப்பாங்க, நான் போய் அங்க வெயிட் பண்றேன், நீங்க வேணா இன்னொரு ரைடு போயிட்டு வாங்க, போய் ஜாலியா விளையாண்டுட்டு வாங்க, நான் ரூம்ல வெயிட் பண்றேன், அம்மாவே எதுவும் போன் பண்ணிருப்பாங்க, மெசேஜ் எதுவும் வந்திருக்கும், நான் போய் செக் பண்றேன், செக் பண்ணிட்டு ரூம்ல இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். ஆனா ஜோ இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்ப யார் உனக்கு அங்க 10 பேர் உனக்கு போன் பண்ணிருக்க போறாங்க, அங்கெல்லாம் எந்த போனும் வந்திருக்காது, நம்ம போனா 3 பேரும் போவோம், இல்லன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜோ சொல்றான். இல்ல அதுக்கு சொல்லல, எனக்கு சரியா விளையாட தெரியல, அதனால உங்களோட என்ஜாய்மெண்ட்டும் கெட்டு போகுது, அதனாலதான் சொல்றேன், நான் ரூமுக்கு போறேன், நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றான். இவளை தனியா இங்க விட்டுட்டு இவங்க மட்டும் ரைடு போறதுக்கு டேனியும் ஜோவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் வா 3 பேருமே போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கரையும் கூட்டிக்கிட்டு இன்னொரு ரைடு போலான்ட்டு போறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. 3 பேரும் போலான்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப வெளியில வந்தா அந்த ஷூலேஸ் கட்ட முடியாம கீழே விழுந்துட்டால அந்த பொண்ணு நின்னுட்டு ஜோன்னு கூப்பிடுறா. காலையில நடந்ததுக்கு நான் திரும்பவும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாரி சொல்றா. சரி விடுங்க, இதுக்கு போய் சாரி சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சகஜம் தானே, விட்டு தள்ளுங்க அப்படின்றான். உங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கிறது தெரியாம நான் வந்து உங்களை தொட்டு தூக்கி இருக்க கூடாது, அதை நான் பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லி ஜோ சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இல்ல அது என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், வந்து ஒட்டிட்டு திரும்ப ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்காக என் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறா. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு அப்படியே மலிப்பி பேசி நெக்ஸ்ட் வீக் வருவீங்களா,
நானும் என் ஃப்ரெண்டும் வருவோம், நீங்க வருவீங்களா, நாம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப அப்படியே போன் நம்பரும் கேட்டு வாங்குறான். போன் தான் இவங்க கிட்ட இருக்காது இல்லையா, எல்லாம் ரூம்லயே வச்சிருவாங்களா, ரெய்டு போகும்போது ரூம்லயே வச்சிருவாங்க இல்லையா, அதனால ஜோக்கிட்டையும் போன் இருக்காது, அந்த பொண்ணுகிட்டயும் போன் இருக்காது. சரி ஓகே வேணா சொல்றேன், பெண்ல எழுதிக்கோங்க அப்படின்னா என்கிட்ட பெண் இல்ல, நீங்க சொல்லுங்க, ரொம்ப மெமரி எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் வேணா அப்படியே என் மெமரியில ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு அவளும் நம்பர் சொல்றான். இவளும் அப்படியே வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு இந்த நம்பர் அப்படியே மனப்படம் பண்ணிக்கிட்டே வரான். மைண்ட்ல ஏத்திக்கிறாராமா நம்பர். 3 பேரும் அந்த ரைடுக்காக வராங்க. நல்லா நைட் ஆயிருச்சு, யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இவங்க மட்டும்தான் ரைடு போகணும்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க காலையில இருந்த அதே ஆபரேட்டர் தான் இருக்கான். அவன் விட மாட்டேங்கிறான். எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, இனிமே யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அவன் விட மாட்டேங்கிறான். என்ன இவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்றீங்க, வாரத்துல 3 நாள் தான் ஓபன்ல இருக்கு, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணா எப்படி, இன்னைக்கு சண்டே வேற, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணீங்கன்னா திரும்ப வெள்ளிக்கிழமை தான் ஓபன் பண்ணுவீங்க, நாங்க காசு கட்டி தானே டிக்கெட் வாங்கியிருக்கோம், எங்களை இந்த ஒரு ரைடும் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சும்மாலாம் டிக்கெட் வாங்க தேவையில்ல போல இருக்கு, ஒரு தடவை டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை வச்சு திரும்ப போய்க்கலாம் போல இருக்கு அன்னைக்கு பொழுதுக்கும். இவங்க அந்த டிக்கெட்டை வச்சே போகணும்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஆபரேட்டர் விட மாட்டேங்கிறான். இங்க பாருங்க, நாங்க கொடுத்த அமௌண்ட் பத்தலன்னா சொல்லுங்க, நாங்க என்ன அமௌண்ட் வேணாலும் ஏற்பாடு பண்ணி தரோம் சொல்றாங்க. இல்ல அமௌண்ட்டுக்காக இல்ல, கொஞ்சம் வெதர் சரியில்லை, அதனால க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிறான் ஆபரேட்டர். ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம ப்ளீஸ்னு குழந்தைத்தனமா கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்ட உடனே சரி ஓகேன்ட்டு, சரி இந்த ஒரு ரைடு தான், சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், ஏன்னா வெதர் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரைடு அனுப்புறோம். இவங்க 3 பேரும் அதே மாதிரி கிளம்புறாங்க. காரும் மேல போகுது. இப்ப போனதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்றதுக்காக வேற ஒரு ஆபரேட்டர் வரும். இவங்கிட்ட உன்ன வந்து மேனேஜர் வர சொன்னாருப்பா, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேட்டர்கிட்ட சொல்றான். என்ன எதுக்கு வர சொன்னா அந்த மேனேஜர், என்கிட்ட என்ன பேசணுமா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் ஏதோ நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல பத்தி பேசணுமா, அதனால உன்ன வர சொன்னான் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் வீக் நான் லீவ் சொல்லியிருந்தேனே, என்னோட பிரதர் பேச்சுலர் பார்ட்டி இருக்குன்னு அதுக்கு போகணும், லீவ் வேணும்னு 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேனே, இப்ப எதுக்கு அதை பத்தி பேச கூப்பிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் வீக்ல நான் லீவ், நான் வரமாட்டேன் அப்படின்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, மேனேஜர் கூப்பிட்டா நீ போய் மேனேஜர்கிட்ட பேசிக்க அப்படின்னு இந்த ஆபரேட்டர் சொல்றான். நான் போய் அவனை பேசிக்கிறேன் இருன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். வேகமா போறவங்கிட்ட இந்த புதுசா வந்த ஆபரேட்டர் கேக்குறான், இப்ப எல்லாம் முடிஞ்சுதா, ஷட் டவுன் பண்ணிரலாமான்னு கேட்டா, அதுக்கு அவன் அந்த போற வேகத்திலேயே மேல 3 பேர் போயிருக்காங்க, அவங்க வந்தவன ஷட் டவுன் பண்ணிருன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கூட பதில் சொல்லல, ஓடிக்கிட்டே சொல்றான். சரி மேல 3 பேர் போயிருக்காங்க, அவங்க வர பார்த்து ஷட் டவுன் பண்ணலான்னு இந்த ஆபரேட்டரும் உட்கார்ந்து இருக்கான். இவங்க ஜாலியா பேசிட்டு போறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கீழே 3 பசங்க ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்கள பாத்துங்க பாரு, அந்த பசங்க இவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு போறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும் போதே அதுல ஒரு பையன் என்ன பண்றான்னா, அங்க ஒரு மேடு மாதிரி இருக்கு, அதுல நல்லா எகிரி குதிச்சு ஒரு ஜம்ப் பண்றான் பாருங்க. அத பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன குஷியாயிருது, ஐயோ எப்படி ஜம்ப் பண்றான் பாடுறா, இதே இடத்துல இதே மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க சொல்லிக்கிட்டே மேல போக இங்க விளையாண்டுட்டு வந்த பசங்க கீழே வராங்க. இவங்கள பார்த்ததும் அந்த ஆபரேட்டர் என்ன நினைக்கிறானா, இப்ப அவன் சொல்லிட்டு போன 3 பேரும் இவங்க தான், இவங்க கீழே வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லிப்ட ஆஃப் பண்ணிடுறான். மேல போன ரோப் காரை ஆஃப் பண்ணிடுறான். இவங்களுக்கு அந்த லிப்ட் ஸ்டாப் ஆயிடுது. காலையில இந்த மாதிரி லிப்ட் ஸ்டாப் ஆச்சு இல்லையா, அதனால சரி ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு தானா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கேப்ல போர் அடிக்காம இருக்கிறதுக்காக டேனி வந்து ரொம்ப போர் அடிக்குது, நம்ம மட்டும் தனியா போறோம், ஏதாவது ஒரு ஜோக் சொல்றா அப்படின்னு சொல்லி டேனி சொல்றான். அதுக்கு இவன் ஜோக்கா சொல்லிட்டு இருக்கான். எப்பா சாமி போதும் உன் ஜோக்க நிறுத்து, ஜோக்கும் வேணாம் ஒண்ணும் வேணாம், டாபிக்க மாத்துவோம். இந்த கொடூரமான மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது கொடூரமான மரணம் அப்படின்னு கேக்குறான் டேனி. எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல, நைட் டைம் தனியா இருக்கிறாங்க, இந்த நேரத்துல போய் கொடூரமான சாவை பத்தி பேசுறாங்க. அதுக்கு ஜோ சொல்றான், திமிங்கலத்தோட வாயில உசுரோட மாட்டுறதுதான் கொடூரமான சாவு, ஜாஸ் படத்து போஸ்டரை பாத்தியா எவ்வளவு கொடூரமா இருக்குதுன்னு அப்படின்னு படத்துல வர்ற சீனை சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்கர் என்ன சொல்றான்னா, அவ பங்குக்கு உயரமான பில்டிங்ல தீ பிடிக்குது, அந்த தீ பிடிச்சதுனால மக்கள் தப்பிக்கிறதுக்காக நிறைய பேர் மேல இருந்து குதிக்கிறாங்க. அப்படி மேல இருந்து குதிக்கும் போது ஹைட்னால அவங்களுக்கு அந்த பயத்துல ஹார்ட் அட்டாக் வந்துடாதா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட மாட்டாங்களா, இந்த ஃபயர்னால சாகிறது தான் கொடூரமான சாவு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி மாத்தி சாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த லிப்ட் ஆன் ஆகவே இல்ல. அப்பதான் பார்க்கர் கேக்குறா, என்ன ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்ல அப்படின்னு கேக்குறா. இருமா கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற அப்படின்னு டேனி சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே லாங் ஷாட்ல இந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆறத காமிக்கிறாங்க. லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது, இவங்க போற அந்த லிப்ட்ல இருக்கிற லைட்ஸும் ஆஃப் ஆகுது. இப்ப அப்படியே ஃபுல்லா டார்க் ஆகுது, இருட்டாகுது. இப்பதான் இவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது, லிப்ட் வந்து தானா ஸ்டாப் ஆகல, அந்த ஆபரேட்டர் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகும், இவங்க பார்க்கர் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் அந்த ஆபரேட்டர், க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி இங்க பார்க்கர் கத்த ஆரம்பிக்கிறா. டேனி அவளை சமாதானப்படுத்திட்டு தான் இருக்கான், கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, கரண்ட் கூட ஆஃப் ஆயிருக்கும், வந்துரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, டென்ஷன் ஆகாம இரு அப்படின்னு சொல்லி பார்க்கர் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நேரம் போக போக லிப்ட் ஆன் ஆகிற மாதிரியே தெரியல. எல்லாரும் கத்துறாங்க, ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா, நாங்க இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணீங்க
பண்ணீங்க, லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இங்க கத்துறாங்க. ஆனா இவங்க கத்துறது யாருக்குமே கேட்காது. ஏன்னா இவங்க மலைக்கு மேல போயிட்டாங்க, ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க கத்துறது யாருக்குமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. கத்தி கத்தி பார்த்துட்டு அழுத்து போயிட்டாங்க. இங்க பார்க்கறா ரொம்ப பயந்துட்டு இருக்கா, ரொம்ப ஹைட்ல இருக்காங்க வேற. அதுவும் இல்லாம லிஃப்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அடுத்து ஃப்ரைடே தான் ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் தான் இவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா அடுத்து ஃப்ரைடே தான் ஓபன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இவங்க இந்த லிஃப்ட்லயே உட்கார்ந்து இருக்கணும். அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறா, ரொம்ப கத்துறா. இந்த நேரம் பார்த்து பனி புயல் வீச ஆரம்பிக்குது. ஏற்கனவே அந்த லிஃப்ட் ஆபரேட்டர் சொன்னா வெதர் சரியில்லை போக வேண்டாம்னு சொன்னான். இவங்க அதையும் மீறி வந்தாங்க. அவன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே பனி புயல் வீச ஆரம்பிக்குது. பயங்கரமான பனிப்பொழிவு, அப்படியே கட்டி கட்டியா ஐஸ் கட்டி மாதிரி விழுகுது. அங்க விழுகிற ஐஸ் கட்டி ஒன்னொன்னும் அவங்க மேல வந்து கல்ல விழுகிற மாதிரி விழுகுது. ஊசி குத்துற மாதிரி குத்துது, சுருக்கு சுருக்குன்னு. கடுமையான பனிப்பொழிவா இருக்குது. இவங்களால மேல உட்காந்துருக்கவே முடியல. அந்த சமயத்துல இப்போ ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு ட்ரக் வண்டி மாதிரி இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பைன் மரங்களை கட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அந்த வண்டியை பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எப்படியோ அந்த வண்டி வந்துருச்சு, நம்மள எப்படி காப்பாத்திடுவாங்கன்னு இவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ட்ரக் டிரைவரை பார்த்து கூப்பிடுறாங்க. ஹலோ, நாங்க மேல இருக்கோம், எங்களை காப்பாத்துங்க, நாங்க 3 பேர் மேல மாட்டிட்டு இருக்கோம், கொஞ்சம் மேல பாருங்க சார் ப்ளீஸ், கொஞ்சம் மேல பாருங்க, ஹலோ ஹலோன்னு கத்துறாங்க. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட காது கேட்கல. ஏன்னா பயங்கரமான காத்து, பனிப்பொழிவு, அது இல்லாம அந்த ட்ரக்ல வந்து அந்த கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு மேல கத்துறது எதுவும் கேட்காது. இப்ப அந்த ட்ரக் டிரைவருக்கு ஒரு மெசேஜ் வருது வாக்கி டாக்கில. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யோ அங்க எதுக்கே மேல போனேன் அப்படின்னு கேக்குறான். இல்ல இந்த பைன் மரத்தெல்லாம் கட் பண்றதுக்காக வந்தேன் அப்படிங்கிறான். இப்போ ஒன்னும் சிச்சுவேஷன் சரியில்லை, பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு, பனிப்பொழிவு எல்லாம் முடியட்டும், அப்புறமா போய் கட் பண்ணிக்கலாம், நீ முதல்ல கீழே வா அப்படின்னு வாக்கி டாக்கில மெசேஜ் வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி வந்த வழியிலே திரும்ப அப்படியே ரிவர்ஸ் போகுது. இவங்க எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. கையில இருந்து ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பனிசருக்கு விளையாடும் போது ஸ்டிக் மாதிரி வச்சு தள்ளி விட்டு போவாங்கல்ல, அந்த ஸ்டிக் எல்லாம் தூக்கி தூக்கி வீசுறாங்க. அந்த ஸ்டிக்கும் போய் அந்த ட்ரக்கு மேல விழுகுது. இவனும் கவனிக்கிறான். ஆனா அது ஏதோ மரத்துல இருந்து குச்சி ஒடிஞ்சுக்கிட்டு விழுகுதுன்னு நினைச்சுக்கிட்டு கேர்லெஸ்ஸா விட்டு திரும்ப அப்படியே போயிடுறான். அவ்வளவுதான், இதுவும் போயிடுச்சு. இனிமே இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க, அவ்வளவுதான், நம்ம இந்த பனியிலேயே உறைஞ்சு சாக போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கர் புலம்பிட்டு இருக்கா. டேனி அவளை சமாதானப்படுத்திட்டே தான் இருக்கான். இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், டென்ஷன் ஆகாம இரு, இங்க நமக்கு ஒண்ணும் ஆகாது, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிருவோம், நம்மள யாராவது காப்பாத்துவாங்க, நீ தைரியமா இரு, உன்னை நான் இங்க சாக விட மாட்டேன், உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பனிப்பொழிவு ரொம்ப அதிகமானதுனால இவங்களால குளிர் தாங்க முடியல, ரொம்ப உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த சமயத்துல குளிர் தாங்க முடியாம பார்க்கர் என்ன பண்றாருன்னா, சரி ஒரு சிகரெட் பிடிக்கலாம், சிகரெட் பிடிச்சா கொஞ்சம் குளிருக்கு இதமா இருக்கும்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்கலான்ட்டு எடுக்கிறா. எடுக்கும் போது அந்த கிளவுஸ் தவறி விட்டு கீழே விழுந்துருது. ஸ்வெட்டர் கிளவுஸ் குள்ளெல்லாம் போட்டிருந்தாலே இந்த பனியில உறைஞ்சு போயிருவோம். இதுல வேற கிளவுஸ் எல்லாம் இல்லாம வெறும் கையோட எப்படி அவங்க சர்வைவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. யாருக்கும் கான்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கும் வழி இல்லை. ஏன்னா போன் எல்லாம் ரூம்ல இருக்கு. போன் கையில இருந்தாவது யாரையாவது கூப்பிட்டு இப்படி நாங்க மாட்டிக்கிட்டோம், வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லியாவது வர சொல்லலாம். அதுக்கும் வழி இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல இவங்களுக்கு. அந்த பனியில உறைஞ்சு போய் நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்துல டேனி என்ன பண்றான்னா, இப்படியே உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, யாரும் நம்மள வந்து காப்பாத்த போறது இல்ல, நம்ம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தப்பிக்கணும், இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றோம். அது என்னன்னா, எப்படியாவது கீழே குதிச்சு போய் யாரையாவது கூட்டிட்டு வந்து இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றான். கீழே குதிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ கல்லு மண்ணா இருந்தா தானே அடிப்படும், பனி தானே, அதனால ஒன்னும் அடிப்படாது, அதனால நான் கீழே குதிச்சு நான் போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து உங்களை காப்பாத்துறேன், அது வரைக்கும் பொறுமையா உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு தொப்புன்னு குதிச்சிடறான். குதிக்கும் போது அவங்க குதிக்கிற ஹைட்டை தான் காமிக்கிறாங்க, ரொம்ப ஹைட்டு. குதிக்கும் போது அந்த ஹைட்டை தான் காமிக்கிறாங்க. அப்படியே கீழே போய் கீழே விழுகிறது தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அந்த புதிச்ச வேகத்துக்கு அந்த காலோட முட்டி பேத்துக்கிட்டு எலும்பு சதையை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துருது. அப்படியே கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு அந்த காலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கத்த ஆரம்பிக்கிறான். மேல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல. நீ சேஃபா இருக்கியா, சேஃபா இருக்கியான்னு பார்க்கர்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. இவன் இங்க அலறான். வலி பயங்கரமா இருக்குது, தாங்க முடியல அவனால. காலு ஏன்னா சதையை கிழிச்சுக்கிட்டு எலும்பு வெளியில வந்துருச்சு. அவனால ஒரு அடி கூட நகர முடியல. கத்துறான். இவன் கத்துறத பார்த்தோன்னா பார்க்கர் அங்க துடிச்சு போறா. எகிரி குதிக்கிறதுக்கு போறா. ஜோ தான் அவளை பிடிச்சி உட்கார வைக்கிறான். அப்ப ஜோ தான் சொல்றான், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு துணியை போட்டு கட்டுடா, அப்பதான் அந்த ரத்தம் நிக்கும், ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அவன் உயிருக்கு ஆபத்தாயிரும், தயவு செஞ்சு ஏதாவது போட்டு கட்டு அப்படின்னா, எதுவுமே இல்லையடா, நான் என்னத்தை போட்டு கட்டுவேன் அப்படின்னு டேனி சொல்றான். உடனே பார்க்கர் என்ன பண்றான்னா, அவளோட ஸ்கார்ஃப் எடுத்து தூக்கி போடுறா. அது தூக்கி போட்டா அது வேற எங்கேயோ போய் விழுகுது. சரின்ட்டு ஜோ அவங்களத்துல இருந்த ஸ்கார்ஃப் எடுத்து பால் மாதிரி சுருட்டி தூக்கி போடுறான். அது போய் டேனி பக்கத்துலதான் விழுகுது. ஆனா அவனால அது எடுக்க முடியல. அதை நகர்ந்து போய் எடுக்கலாம்னாலும் நகர முடியல அவனால. அந்த ஸ்கார்ஃப் அவன்
அவன் எடுக்கிறதுக்குள்ள அவன் பட்ட பாடு அது படம் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்படியே எகிரி எகிரி அந்த வலியை பொறுத்துக்கிட்டு ஸ்கார்ஃபையும் எடுத்து காலில் கட்டி ரத்தம் வராத மாதிரி இறுக்கி கட்டிக்கிறான். இப்ப ஜோ என்ன பண்றான், நான் எப்படியாவது ஏறி போயிட்டு எப்படியாவது அந்த கேபிளை பிடிச்சி நடந்து போய் அந்த லிஃப்ட் போறதுக்கு ஒரு டவர் மாதிரி இருக்கு, அந்த டவர்ல ஏணிப்படிகள்லாம் இருக்கு. இப்ப அந்த கேபிள் அப்படியே பிடிச்சிட்டே போய் ஏறி இறங்கி வந்தேன்னா நான் உன்னையும் காப்பாத்திடுவேன், பார்க்கரையும் காப்பாத்திடுவேன், நான் ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி மச்சான், அந்த கேபிள் ஆனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பாத்து போடான்னு டேனி சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு இவன் அப்படியே அந்த காலை எடுத்து வச்சு அந்த கேபிளை பிடிச்சி ஏறலான்னு பார்த்தா நைட்டு பெஞ்ச பனிப்பொழிவுனால அந்த சேர் எல்லாமே ஒரு ஐஸா இருக்கு. அதனால அவனால கால் வச்சு ஏற முடியல, வலிக்கிட்டு போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஜோவும் பார்க்கரும் சேர்ந்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உடைச்சு விடுறாங்க. அப்படி உடைச்சு விடும் போது அந்த ஐஸ் கட்டி பூரா கீழே இருக்கிற டேனி மேலதான் விழுகுது. அதனால டேனி என்ன பண்றான்னா நம்ம மேல விழுகுதுன்னு சொல்லிட்டு தலையை மூஞ்செல்லாம் மூடிக்கிறான். ஏற்கனவே கால் அடிபட்டு வலியில இருக்கிறான், இதுல இது வேற தொப்புன்னு மேல இருந்து ஐஸ் விழுகுது. அதனால மூஞ்செல்லாம் மூடிக்கிறான். இப்ப அப்படியே மூடின கையை அப்படியே திறக்கிறான் பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஓனாய் உட்கார்ந்து இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்காயி போய் உட்கார்ந்துருக்கான். ஜோ என்ன சொல்றான்னா, டேனி தயவு செஞ்சு பயப்படாத, கத்தாத, அமைதியா உட்காந்துரு, நீ ஏதாவது கத்தினாவோ இல்ல பயந்தினாவோ தான் அது உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, அமைதியா உட்காந்துருன்னு சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப சொல்லிட்டு மேல இருந்து அந்த ஸ்கீயிங் பண்ற போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு எடுத்து தூக்கி வீசுறான். அதை பார்த்தவன அந்த ஓனாய் பயந்து ஓடிடுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல எந்த பயமும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் வரேன், நான் இந்த கேபிளை பிடிச்சி இறங்கி எப்படியாச்சும் நான் உன்னை காப்பாத்துறேன், நீ பயப்படாம இரு டேனின்னு சொல்லிட்டு இவன் அந்த கேபிளை பிடிச்சி ஏறான். கேபிளை பிடிச்சி ஏறினவன் ஒரு 2 ஸ்டெப் தான் ஏறி வச்சிருப்பான். அந்த கம்பி அவனால பிடிக்கவே முடியல, இருந்தாலும் எப்படியாவது அந்த ஏணிப்படியில போய் இறங்கணும்னு சொல்லிட்டு இப்ப 2 ஸ்டெப் எடுத்து வச்சவன் எவ்வளவு வேகத்துல போனானோ அதே வேகமா திரும்பி வந்து பார்க்கரை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ கீழே பாக்காதன்னு சொல்லி பார்க்கரை இறுக்கி பிடிச்சிக்கிறான். என்னடா எதுக்கடா கீழே பாக்காதன்னு சொல்றேன்னு பார்த்தா இப்ப போன ஓனாயி அது குடும்பத்தையே கூட்டிட்டு வந்துருச்சு. எல்லா ஓனாய்களும் சேர்ந்து டேனிய சுத்தி வளைச்சுக்கிச்சு. அவ்வளவுதான், இங்க பார்க்கர் கதர்றா, அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு கதர்றா. அங்க டேனி அவ்வளவுதான், நம்ம கதை இதோட முடிஞ்சது, நம்ம சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் கீழே பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச மூடிக்கிறான். அவ்வளவுதான், எல்லா ஓநாய்களும் அவனை கடிச்சு கொதறி அங்கவே அவனை சாப்பிட ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேர்த்தோட கண்ணு முன்னாலேயே அந்த ஓநாய்கள்லாம் டேனிய சாப்பிட்டுருச்சு. பார்க்கருக்கு டேனி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரிதான் ஜோவுக்கும். ஜோவும் டேனியும் சின்ன வயசுல இருந்தே, அதாவது எல்கேஜி படிச்சதுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இன்னமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இவங்க கண்ணு முன்னாலேயே அவன் அந்த ஓநாய்கள்லாம் கடிச்சு கொன்னது இவங்களால தாங்கிக்க முடியல. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இதுல மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க, ஒன்னாலதான், நீ தான் அவனை குதிக்க விட்ட, ஒன்னாலதான் இப்ப அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கர் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜோவும் பிடிச்சு கத்தி விடுறான், எனக்காகவா அவன் குதிச்சான், என்ன காப்பாத்தணும் நான் குதிச்சான், நீ பண்ண டார்ச்சர்னாலதான் அவன் குதிச்சான், நீ பண்ண அலப்பறையில தானே அவன் குதிக்க ஆரம்பிச்சான், நீ பயந்துகிட்டு இருக்கிறங்கிறதுனால தான் குதிக்க ஆரம்பிச்சான், நீ மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு ஜாலியா போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஜோவும் கத்திக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அப்படியே தூங்கிட்டாங்க. இப்ப அப்படியே விடியுது, சூரியன் மூஞ்சில சுல்லுன்னு உரைக்குது. நைட்டு ஃபுல்லா பனியில இருந்தவங்களுக்கு இப்ப மூஞ்சில வெயில் அடிக்குது. என்னதான் வெயில் அடிச்சாலும் இவங்களுக்கு அந்த குளிர் போகல. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இவளோட கிளவுஸ் கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதனால இவ அந்த தூங்கும் போது முன்னாடி இருந்த கம்பியை பிடிச்சிட்டே தூங்கிருப்பா போல. அந்த குளிர்ல அந்த கை அப்படியே அந்த கம்பியில ஒட்டிக்கிச்சு. அவளால அந்த கையை எடுக்க முடியல, கையை எடுத்து அந்த கம்பியும் சேர்ந்து அப்படியே தூக்கிட்டு வருது. இப்ப அப்படியே பிடிச்சி இழுக்கிறா, கை அப்படியே அந்த சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும்போது இவ அழுகிறத பார்த்தோன்னே அவனும் முழிச்சுக்கிறான். இப்ப 2 பேரும் உட்காந்து டேனி பத்தி தான் பேசிட்டு வராங்க. நமக்காக நம்மளை காப்பாத்தணும்னு தான் இப்ப அவன் குதிச்சு உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணுகிட்ட போன் நம்பர் வாங்கினால அந்த நம்பரை யோசிச்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. சொல்லி பாக்குறான், எந்த நம்பரும் ஞாபகம் இல்ல. ஐயோ, அந்த பொண்ணுகிட்ட போன் நம்பர் வாங்கி பேசி உஷார் பண்ணி வாரம் ஃபேமிலியா வந்து ஸ்கீயிங் பண்ணும்னு நினைச்சனே, என் நினைப்புல மண்ணள்ளி போட்டானே அந்த ஆபரேட்டர் பையன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இங்க பார்க்கருக்கு அந்த குளிர் தாங்க முடியாம பனி அதிகமா இருக்கிறதுனால அவ ஃபேஸ் எல்லாம் எரிஞ்சு போய் ஒரு மாதிரி புண்ணான மாதிரி இருக்குது. அவளால வலி தாங்க முடியல. தயவு செஞ்சு கை வைக்காத, கை வச்சுனா ரொம்ப பெருசாயிடும், கை மட்டும் வச்சிடாதுன்னு சொல்லி இவன் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த கேபிளை பிடிச்சி ஏறி போனதுனால அவனோட கை கிளவுஸ் எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் திரும்பவும் ட்ரை பண்ணி போய் அந்த லேடர் வழியா இறங்கி போய் யாரையாவது கூட்டிட்டு வந்து இவளை காப்பாத்தணும்னு சொல்லி கேபிளை பிடிச்சி ஏற ட்ரை பண்றான். அப்படி ஏறும்போது என்ன பண்றான்னா, அந்த கேபிள் எட்டாம அந்த சேர் மேல ஏறி நின்னு அந்த சேரை ஒரு கிக்க கொடுத்து அந்த கேபிளை பிடிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் உதைச்ச உதையில அந்த கேபிளோட மேல அந்த வீல் ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுது. திக்குன்னு இருக்கும், எங்க கலண்டு விழுந்துருமோ, கீழே ஓனாய்கிட்ட மாட்டிக்குவாங்களோங்கிற மாதிரி திக்குன்னு இருக்கும். இவங்க யாரும் அதை கவனிக்கல. இப்ப அப்படியே அந்த கேபிளை பிடிச்சி மெதுவா
மெதுவா போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது கீழே காமிக்கிறாங்க பாருங்க, அந்த ஓனாய் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். இப்ப இவன் கீழே போய் இறங்குனானா இவனையும் சுத்து போட்டு இவனையும் கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு வழியா பக்கத்துல இருக்கிற லிப்டுக்கு வந்துடுறான். ஆனா அவன் கைய பாத்தீங்கன்னா கிளவுஸ் எல்லாம் ரொம்ப வெந்து போயிருக்கு. கிளவுஸ தாண்டி கையும் டேமேஜ் ஆயிருக்கு. பாதி தூரம் தான் வந்திருக்கான். இன்னும் பாதி தூரம் கடந்தாகணும். கீழே பாத்தீங்கன்னா அந்த ஓனாய்ங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் எப்படா கீழே இறங்கி வருவாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ அந்த ஸ்டிக்கை தூக்கி போடு, நான் கீழே போய் அந்த ஓனாய் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த ஓனாய்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கை தூக்கி போட சொல்றான். இவளும் தூக்கி போடுறா. ஆனா அந்த ஸ்டிக்கு அவங்கிட்ட போகல, வேற எங்கேயோ போய் விழுகுது. சரி சரி ஓகே, நான் எப்படியாவது கீழே போய் அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, பயப்படாதன்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு அந்த கேபிளை பிடிச்சு மெதுவா அந்த டவர் கிட்ட போறான். டவர் கிட்டையும் போயிட்டான். அந்த லேடரை பிடிச்சு அப்படியே மெதுவா கீழே இறங்குறான். கீழே இறங்கின உடனே அந்த ஓனாய் வந்து அட்டாக் பண்ணுது. காலையும் பிடிச்சு கடிச்சு வச்சிருது. இப்ப அப்படியே மெதுவா அந்த ஓனாய் கிட்ட போராடிக்கிட்டே தவழ்ந்து வந்து அந்த ஸ்டிக்கையும் எடுத்து அந்த ஓனாய் மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறான் பாருங்க. ஓனாய் ஓடிடுது. அந்த கால்ல கடிச்சு வச்சிருச்சுல, அதுல வேற ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. காலும் ரொம்ப பயங்கரமான வலி. அவனால நடந்து போக முடியாதுங்கிறதுனால ஸ்கீயிங் பண்ற மாதிரியே உக்காந்துக்கிட்டே போறான். நீ ஜாக்கிரதையா இரு, பயப்படாத, நான் போன உடனே யாரையாவது ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன், தைரியமா இருன்னு சொல்லி பார்க்கர்கிட்ட சொல்லிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்ப போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஓனாய்கள் கூட்டமும் பின்னாடியே ஓடுது. இவ இங்க பயந்து போயிருக்கா. அவ்வளவுதான், நேரம் ஆகுது ஆகுது ஆகுது. இவளும் ஜோ யாரையாவது கூட்டிட்டு வருவான், நம்மள காப்பாத்துவான் வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாளும் ஆயிருது, விடிஞ்சிருது. இவளும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு போனவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, வர மாதிரி இருந்தா நேரம் வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனா இன்னும் வரல, இனிமே நம்ம தான் ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே மெதுவா குதிக்கலாமான்னு இறங்கறதுக்கு ட்ரை பண்றா. அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன அது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஜோ குதிச்சதுல அந்த ஸ்க்ரூ வந்து கலண்டிருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரூ கலண்டுகிட்டு இப்ப அப்படியே அந்த லிப்ட் கீழே விழுகுது. கீழே விழுகிற லிப்ட் அந்த ஒயர்ல தொங்கிட்டு இருக்குது, பாதி தூரத்துல தொங்கிட்டு இருக்குது. இப்ப இவளும் அப்படியே அந்த லிப்ட்ல தொங்கிட்டு இருக்கா. தொங்கிட்டு இருக்கிறவ இப்ப ஹைட் கம்மி ஆயிருது இல்லையா, டேனி குதிக்கும் போது ஹைட் அதிகம், இப்ப ஹைட் கம்மி ஆயிருது. அதனால இவ சேஃபா குதிக்கலாம்னு சொல்லிட்டு குதிக்கிறா. அவ குதிச்ச வேகத்துக்கு இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லிப்டும் அந்த ஒயர் கட் ஆகி அப்படியே கீழே விழுகுது. விழுந்த லிப்ட் கரெக்டா பார்க்கரோட கால்ல விழுந்துருது. காலும் அடிபட்டுருது. அவ்வளவுதான், அவளால நடக்க முடியாது, கால் அடிபட்டுருச்சு. இப்ப அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறா. அப்படியே நீச்சல் அடிக்கிற மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் வந்தவன ஒரு ஷாக்கான காட்சியை பாக்குறா பாருங்க. ஜோ வந்து நான் போய் யாரையாச்சும் கூட்டிட்டு வரேன்னு வந்தான்ல, இப்ப அவன் பின்னாடி 5-6 ஓனாய்ங்க துரத்திக்கிட்டு வந்துச்சு. அதுங்க வந்ததுங்க பாதி தூரத்திலே மடக்கி பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் போட்டு வச்சிருக்கு. இப்ப அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி நிக்கிறா. அதுல ஒரு ஓனாயி குறுகுறுன்னு இவளையே பாத்துக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, அடுத்தது இவ்வளவுதான் முடிக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இவ அப்படியே மெதுவா நகர ஆரம்பிக்கிறா. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, கத்தவும் முடியாது, அழுகவும் முடியாது. இப்ப அப்படியே நகர்ந்து போக ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த ஓனாய் எதுவுமே பண்ணல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே டேனியை காலி பண்ணிருச்சு. அடுத்தது ஜோவியும் பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் போட்டு வச்சிருக்குங்க. அடுத்தது எங்க இவளை போய் சாப்பிடுறது, உங்களால சாப்பிட முடியாத காரணத்தினால இவளை விட்டு வச்சிருச்சுங்க. அதனாலதான் அட்டாக் பண்ணல. அதுங்க வாக்குல பாத்துக்கிட்டு நிக்குதுங்க. அவளும் மெதுவா அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மலையை விட்டு இறங்கி ஒரு வழியா ரோடு கிட்டையும் வந்துடுறா. ரோடு கிட்ட வந்தவொடனே டயர்ட்ல அப்படியே படுத்துக்கிறா. இப்ப இது வழியா வந்த கார் ஒண்ணு ரோடோரமா மயங்கி கிடக்கிற பார்க்கரை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துல ஃப்ரோசன் படத்தோட டைட்டிலையும் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம்? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.